கிறிஸ்தேசுவை நாமத்தினால இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகத்துல எது நமக்கு பாதுகாப்பு? இந்த உலகத்துல எது நமக்கு ஆதரவு? இந்த உலகத்துல யாருடைய பலன் நம்மோடு கூட கடைசி வரை இருக்க முடியும்? இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு பதில் தான், நம்மை நேசித்து தம்மையே நமக்காக ஜீவ பலியாய் அர்ப்பணித்த ஆண்டவருடைய கிருபை மட்டுமே நமக்கு பலனாய் இருக்கிறது. சங்கீதம் 3:3 கர்த்தாவே நீர் என் கேடகமாய் இருக்கிறீர் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். ஓ லார்ட், யூ ஆர் மை ஷீல்ட். நீரே எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். அன்பான குடும்பத்தின் மக்களை, நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ரட்சிப்பும், நமக்கு பலனும் எது? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுதான் அந்த பலன். அந்த பலனை எப்படி நாம் பெற்றுக்கொண்டோம்? தம்மையே ஜீவபலியாய் அர்ப்பணித்தது நிமித்தமாக அந்த பலனை நாம் பெற்றுக்கொண்டோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இன்று ஒரு விசேஷித்த ஒரு நாள். சிலுவையில இயேசுவானவர் தம்மை ஜீவபலியாக அர்ப்பணித்து நம்மை பலப்படுத்தும்படியாய், கடைசி வரை நம்மோடு கூட இருக்கும்படியாய், அவர் கேடகமாக நம்மை வழிநடத்தும்படியாய் தன்னையே நமக்கு என்று அர்ப்பணித்த ஒரு மகிமையுள்ள ஒரு நாள். ஆண்டவர் மொழிந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தோல்வியின் வார்த்தைகளைப் போல காணப்பட்டாலும் இன்று அதுவே நமக்கு பலனாய் இருக்கிறது, அதுவே நமக்கு கேடகமாய் இருக்கிறது, அதுவே நமக்கு அரணாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மை உயிர்ப்பிக்க வார்த்தைகளாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திலே நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு கேடகமாய் இருப்பது யார்? நமக்கு ஆதரவாய் இருப்பது யார்? நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்பு தான் இன்று நமக்கு பலனாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு, அந்த கிருபையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆலயத்தை தேடி செல்வோம். அவர் முடிந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அதுவே நமக்கு பலன் என்பதை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய கரம் கடைசி வரை நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி செல்லும். அந்த நம்பிக்கையோடு நமக்காக அக்கறைப்படுகிற ஒரு ஆண்டவர் உண்டு, கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு கூட இருப்பதாக ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு கேடகமாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா. சிலுவையிலே நீர் மொழிந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்று எங்களுக்கு பலனாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா. அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வை உருவாக்குவதற்காய் நன்றி, எங்களை கட்டுவதற்காய் நன்றி, எங்களை உருவாக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய வார்த்தைகள் நம்பிக்கையின் வார்த்தைகளாக மாற்றித்தாரும். நீரே எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீரப்பா, அரணாக இருக்கிறீர், பாதுகாப்பாக இருக்கிறீர், கடைசி வரை வழிநடத்தக்கூடிய வல்லமையோடு நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. அந்த நம்பிக்கையோடு சிறுவை தியானத்தை தியானிக்கவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.